எப்படியோ இந்த விஷயம் கோயிலில் அமர்ந்திருந்த மங்களத்தின் காதில் விழுந்தது. அதை கேட்ட மகதி துடித்து போனார். எல்லாம் என்னால தான் என வருத்தமாக சொல்ல, அவரோ நீ காரணமில்லை, எல்லாமே விதிப்படி நடக்குது, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றார். ஆனால் அத்தை, நான் எப்படி அங்கே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னால் தான் ஜானகி போயிட்டு தான் நினைப்பாங்களே. நினச்சா நினைக்கட்டும், யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என் புருஷன் சொன்னதை மறந்துட்டியா? நீ எங்கள் வீட்டு சின்ன மருமகள், கூடிய சீக்கிரம் உனக்கு வேங்கியனுக்கு கல்யாணம் செய்ய போகிறேன் என்றார் மங்களம். இதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார், எனக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி நான் நிற்கிறது என்றாள் மகதி. இங்கே பாருமா, நீ முதல்ல எங்கள் வீட்டுக்கு வா, கொஞ்ச நாள் என் புள்ள கவலையோடு தெரிவான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமாவான், அவன் சம்மதத்தோடவே உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறேன், இது சத்தியம் என்றான் மங்களம். அவசரப்படாதீங்க அத்தை, காலம் எல்லாத்தையும் மாற்றும் பாருங்க. ஜானகி செய்ததை என அவள் முடிக்கும் முன்பே அவள் கண்டிப்பாக இதை செய்வாள்னு தெரிஞ்சுதானே அவசர அவசரமாக நான் உன்னை கூட்டிக்கிட்டு இங்கே வந்தேன். சொன்னால் புரிஞ்சுக்கோமா, கிளம்பு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. ஆனால் அத்தை, வானா வரணும், எழு என அதட்டி உருட்டி அவளை அழைத்து கொண்டு வீடு திரும்பினார். அதற்குள் மக்கள் அனைவரும் கலைந்து சென்றிருந்தார்கள். வீட்டிற்குள் வந்த மகதியோ வேங்கையனை பார்த்தான். அவன் இன்னும் அதே நிலையில் இருக்க, மங்களமோ வீரசிங்கத்திடம், என்னங்க கோயிலில் நல்ல தரிசனம்ங்க, முன்னாடி நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன், அப்புறம் சமையல் தயாராக இருக்குது, சாப்பிட்றீங்களா என இயல்பாக கேட்க, அவரும் வெகு இயல்பாக, சாப்பிட்றேன், நிலத்துக்கு வேற போகணும், எல்லாம் எடுத்து வை, கைகால் அலம்பிட்டு வரேன் என சொல்லிவிட்டு வேங்கையனை பார்த்து எழுப்பினார். வேங்கை, எழு, சாப்பிடலாம் வா என அழைக்க, அவனோ முடியாது என தலையாட்டியபடியே அவன் கையில் இருந்த தாலியை பார்த்தபடி இருக்க, மங்களம் பார்த்தார். கோபத்தில் அந்த தாலியை வெடுக்கென வாங்கி கொள்ள அவனோ கத்தினான். என்னடா, பேசாம வாடா சாப்பிடலாம், அவளே நீ வேணாம்னு போயிட்டா, உனக்கென்ன கேடு வந்துருச்சுது என அதட்டி விட்டு செல்ல வீரசிங்கமும் தன் மனைவியுடன் சென்றான். தனியாக இருந்த வேங்கையனிடம் வந்தாள் மகதி. அவளை கண்டதும் கொலை வெறியுடன் ஒரு பார்வை பார்த்து, இப்போ உனக்கு சந்தோஷமா என கேட்க, அவளோ இல்லை, இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல, நீ நினச்சது நடந்துடுச்சு, அதுக்காக உன்னை நான் ஏற்றுக்குவேன்னு தப்பு கணக்கு போடாத, இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு தேவையில்லை, என்னைக்குமே நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் என பொங்கிவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியேறி சென்றுவிட மகதிக்கு மனதில் வெறுமையே நிலவியது. அனைத்தும் தன்னால் தான் என்ற குற்ற உணர்ச்சி மெதுவாக அவளை ஆட்கொண்டது. உண்ணக்கூட மனமின்றி கலங்கிய கண்களுடன் இருந்தாள் மகதி. மங்களம் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவள் கேட்கவில்லை. இல்லை அத்தை, நடந்ததுக்கு ஒரு வகையில் நான் தான் காரணம், நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, நான் போகிறேன் அத்தை என்றான். எங்கே போகிற? இதுதான் உன் வீடு, நீ இங்கே தான் வாழ்ந்தாகணும். இல்லை அத்தை, என்னால் சத்தியமாக முடியாது அத்தை, அவரே என்னை வெறுக்கிறார் அத்தை என்றாள் மகதி. வெறுக்கட்டும், என்ன இப்போ அத்தை என்றால் அதிர்ச்சியுடன். ஜானகியை அவன் விரும்பினான், இப்போ வெறுக்கிறான், உன்னை இப்போ வெறுக்கிறான், கொஞ்ச நாள் போனால் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை விரும்புவான், நம்பு என்றார் மங்களம். ஜானு வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன், சுயநலமாக யோசித்து என்னோட காதலுக்காக அவளுடைய வாழ்க்கையை நான் புதகுழியில் தள்ளிட்டேன். அட என்னம்மா நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வரலைனாலும் ஜானகி வேங்கையனை விட்டு போகத்தான் போறா, அவள் மூர்த்தி கூட தான் வாழ்வேன்னு முடிவு எடுத்த பின்னாடி யாராலையும் அவளை தடுத்து நிறுத்த முடியாது. பார்த்தல, அவள் இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போகாமல் நேர மூர்த்தி வீட்டுக்கு போயிருக்கா, இதிலிருந்து உனக்கு தெரியலையா அவளை பற்றி என்றார் மங்களம். ஆனால் மூர்த்தி மோசமானவன், அவனை பற்றி தெரியாமல் அவள் போயிட்டாளே, இனிமேல் தெரிஞ்சுக்குவா, கடைசி வரைக்கும் மூர்த்தி அவளை ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகும், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜானகி அவனை விடமாட்டா, அது அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனே நேராக பார்த்துட்டானே, அவனுக்காக தாலியை கூட தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கான், அவனால் அவளை ஒன்றும் செய்ய முடியாது, கடைசியில் அவன் ஜானகியை ஏற்றுக்குவான் பாரு என சொல்ல மகதி சற்று ஆறுதல் அடைந்தாலும் கலக்கத்துடன் இருந்தாள். அதை கண்டபடி வந்த வீரசிங்கமோ சின்ன மருமகளே என அழைக்க, அவளோ மாமா என்றான். அதை கேட்டு அவர் கலகலவென சிரிக்க அவள் குழம்பினான். என்ன கண்டதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க போல, விட்டுத்தள்ளு, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குப்பாங்க, நீ உன் வாழ்க்கையை பாரு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே மாமா. அவர் வேற கோபமாக கிளம்பி போயிருக்காரு, விரக்தியில் ஏதாவது தப்பான விஷயம் செய்துக்கிட்டார்னா ஐயோ, வேங்க ஒரு வீரன்,
கோலம் மாதிரி தப்பான விஷயத்தை அவன் செய்துக்க மாட்டான். என்ன ஒரு நொடியில் அவன் வாழ்க்கை உடஞ்சு போனதை நினச்சி வருத்தத்தில் இருப்பான். ஜானகி இப்படி நடந்துக்கிட்டது அவனுக்கு பெரிய அதிர்ச்சி தானே. இப்போ கூட அவன் தனக்காக இல்லை, ஜானகிக்காக தான் கவலைப்பட்டுக்கிட்டு கிடப்பான். மூர்த்தி அவளை ஏற்றுக்கிட்டானா இல்லையான்னு தான் யோசிப்பான் என்றார் வீரசிங்கம். அவ்வளோ பிடிக்குமா அவருக்கு ஜானுவை? ஆமாம், ரொம்ப பிடிக்கும். மூர்த்தி போல பொண்ணுங்க கிட்ட சகசமாக பழகிற குணம் கிடையாது. பொண்ணுங்க வந்தாலே தள்ளி நிற்பான். ஜானகி அவனுக்கு சின்னப்ப இருந்தே பிடிக்கும். அவள் கூட இருந்தால் இவன் சந்தோஷப்படுவான். வளர வளர அவன் மனசில் ஜானகி மேலே ஆசை வந்தது. அந்த ஆசை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனது. இப்போ அந்த கல்யாணமே இல்லேன்னு ஆயிடுச்சு என்றார் வீரசிங்கம். இருந்தாலும் தாலி கலட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாமே மாமா என்றான் மகதி. ஏன் என்று கேட்டார். ஒருவேளை மூர்த்தி ஏற்றுக்கலைனா ஜானகி மறுபடியும் வேங்கிங்கிட்ட வந்திருப்பாளே என்றார். அப்படி ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னு தானே பல விதமாக யோசித்து தாலியை கலட்ட சொன்னேன். அதுலேயும் அவளாக கலட்டி இருந்தால் கூட எதிர்காலத்தில் அவள் திரும்பி வந்தால் உடனே வேங்கியும் ஏற்றுக்கிட்டு இருப்பான். அதனால தான் அவனை வச்சே அந்த காரியத்தை செய்ய வச்சேன். இனி ஆயுசுக்கும் நடந்ததை மறக்க மாட்டான், அவளையும் ஏற்றுக்க மாட்டான். அதுக்காக ஜானுவை அப்படியே விட்டுட முடியாதே மாமா, பாவம் அவள். என்ன பேசுகிற நீ? அவள் முன்னாடி அந்த மூர்த்தி எப்படி நடந்துக்கிட்டான் அதையெல்லாம் பார்த்து அவன்தான் வேணும்னு நம்பிக்கையாக போனவளை பார்த்து நீ பாவப்படலாமா? அவள் மேலே பாவப்பட அவளோட அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்களே ஜானுவை வேணாம்னு சொல்லிட்டாங்களாமே. அட, சொன்னது போல் நடக்கணுமா என்ன? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜானகி அழுதுகிட்டே போனால் அவங்க ஏற்றுக்குவாங்க. அதெல்லாம் பாசம்மா, உனக்கு சொன்னால் புரியாது என்றார் வீரசிங்கம். அப்படி ஜானு வந்தால் அடுத்து அவள் வாழ்க்கை என்ன ஆகும்? அப்படி அவள் வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக வேங்கியனுக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும். அப்போ தான் அவளே வந்தாலும் வேங்கியன் அவளை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் அவர் எப்படி என்னை கல்யாணம் செய்துப்பாரு? கொஞ்சம் கஷ்டம்தான். நீ அவன்கிட்ட உன் காதலை நிரூபி, தன்னால் அவன் மனசு மாறுவான். அதுக்கு முன்னாடி நீ இங்கே இருக்கிற விஷயத்த உன் வீட்டில் சொல்லணும் என்றார் வீரசிங்கம். வீட்லையா? ஆனால் என பயந்தான். உனக்கு பயமாக இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இல்லை மாமா, நானே பேசுகிறேன். என்ன முதல்ல கோச்சுக்குவாங்க, அப்புறம் என் விருப்பத்தை மதித்து ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்றார். இது வேலைக்கு ஆகாது. என்னது மாமா, நீ ரெண்டு விதமாக பேசுகிற. ஒன்று செய்யலாம், உன் வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லு. எதுக்கு மாமா? நானே ஒரு 8 போய் அவங்கள சந்தித்து நடந்த அனைத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். ஐயோ மாமா, என்னம்மா அவங்க என்ன சிங்கமா புலியா? என்னை விடவா அவங்க கடுமையாக நடந்துக்க போகிறாங்க? அப்படியே நடந்துக்கிட்டாலும் என் பிள்ளைக்காக நான் பொறுத்துக்கிறேன். பாவம், அவன் ஆசைப்பட்டான்னு ஜானகியை அவனுக்கு கட்டி வச்சு அவன் வாழ்க்கையே அழிச்சிட்டேன். செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் செய்ய போகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்னது மாமா? கடைசி வரைக்கும் நீ அவனை விட்டு பிரியக்கூடாது. அவன் உன்னை இப்போ ஏற்றுக்க மறுத்தாலும் கொஞ்ச நாள் போனால் ஏற்றுக்குவான். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக இருப்பேன் மாமா. அது நாள் கணக்காகலாம், இல்லை மாத கணக்கோ வருஷ கணக்காக கூட ஆகலாம். அது வரைக்கும் உன்னால் அவனுக்காக காத்திருக்க முடியுமா என்று வீரசிங்கம் கேட்க, அவர் தான் என் உலகம்னு நினச்சி வந்துட்டேன். அவருக்காக காத்து இருக்கிற தருணங்கள் கூட எனக்கு பொக்கிஷம் மாதிரி மாமா. எத்தனை வருஷம் என்ன, நான் சாகிற வரைக்கும் கூட அவருக்காக நான் காத்திருப்பேன். கடைசி வரைக்கும் அவர் ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்லை, அவர் நினைவாகவே வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன் மாமா என்றான் மகதி. போதுமா, இந்த அளவுக்கு நீ தெளிவாக இருந்தாலே சுலபமாக வேங்கிய மனசை களைச்சிடலாம். சரி, அட்ரஸ் சொல்லுமா? மாமா, இது அவசியமா? ஆமாம், கட்டாயம். விஷயத்தை உன் வீட்டில் சொல்லணும். நீ கவலைப்படாத, இதனால் உன் அப்பா அம்மா வெறுப்பை நீ சம்பாதிக்க மாட்டேன், என்னை நம்பு என்றார் வீரசிங்கம். எப்படி மாமா, ஆரம்பத்தில் என்னை வெறுத்த நீங்கள் இப்போ எனக்காக இவ்வளோ ஆதரவாக பேசுகிறீங்களே என கேட்க, அவரோ கலகலவென சிரிக்க, அவ்வளோ குழம்பி, என்ன மாமா சிரிக்கிறீங்க? நீ வந்ததும் என் மகன் உன்னை பார்த்து பாடினப்பவே எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு. இருந்தாலும் ஊர்வாய் சும்மா இருக்காதே. நானும் உனக்கு ஆதரவாக பேசினா தேவையில்லாமல் உனக்கு கெட்ட பேர் வரும். அதுக்கு பயந்து தான் உன்கிட்ட அப்போது கடுமையாக நடந்துக்கிட்டேனே தவிர மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. எங்கே நீ பழிபாவத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு தான் உன்னை போக சொன்னேன். எனக்கு உன்னை அனுப்ப மனசில்லை. வேங்கையை மட்டும் உன்னை ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தால் நல்லா இருக்கும் என்றார் வீரசிங்கம். ஆனால் மாமா, அவர் பக்கமும் நியாயம் இருக்கே. நான் அவருக்கு செய்தது அநியாயம் தானே. நியாயம் அநியாயம் பேசுகிற இடத்துல நீயும் இல்லை, இங்கே வேற யாரும் இல்லை. விதிப்படி எல்லாம் நடக்குது. இல்லைன்னா மூர்த்திக்காக பேசப்பட்ட நீ எதுக்காக இங்கே வரணும்? ஜானகியை வேங்கையனோட சேர்க்க நினச்ச உனக்கு ஏன் வேங்கைய மேலே காதல் வரணும்? சொல்லு. எல்லாமே விதி தான். இருக்கலாம் மாமா, எனக்கு வேங்கியனை நினச்சாதான் பயமாகவும் பாவமாகவும் இருக்குது. அவன் மேலே பயமும் பாவமும் படாத, அப்புறம் உன்னால் அவனை காதலிக்க முடியாது.
விட்டா நீயே அவன் மேலே பாவம் பார்த்து ஜானகியை அவனோட சேர்த்து வச்சிருவ போல இருக்கே என்றார் வீரசிங்கம். இப்போ மட்டும் ஜானகி மூர்த்தியை விட்டு வந்தால்னா நான் நிச்சயம் அவளை வேங்கியும் கூட சேர்த்து வச்சிடுவேன் மாமா. அப்போ உன்னோட காதல் என்னாகிறது? என் காதலை விட வேங்கியனோட காதல் புனிதமானது. அவனோட முறப்பொண்ணு மேலே உரிமை இருந்தது. சின்னப்பிள்ள இருந்தே பேசி பழகி வந்தவன். அவள் மனைவியா அமைஞ்சா நல்லா இருக்கமுன்னு நினச்சானே தவிர அவளை ஒன்றும் இவன் காதலிக்கலை. முறப்பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்தான், அவ்வளவுதான். ஆனால் வேங்கைய மனசை மாற்றுறது அவ்வளோ சுலபம் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் அது உனக்கு பெருசாக கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றார் வீரசிங்கம். எனக்கும் உறுதியாக சொல்ல முடியல மாமா என்றார் மகதி. நாங்கள் இருக்கோம் துணைக்கு. நாளைக்கே நான் திருச்சி போகிறேன். 2 நாள் இருந்துட்டு வர்றேன். வீட்டையும் நிலத்தையும் பார்த்துக்கிறது அவனோட பொறுப்பு. அவனை பத்திரமா பார்த்துக்கிறது உன்னோட பொறுப்பு, சரியா என சொல்ல அவளும் சரி என தலையாட்டினாள். எப்படியோ பேசி பேசியே அவளின் கவலையை போக்கியவர் அவளை அழைத்து கொண்டு சாப்பிடச் சென்றார். வீரசிங்கம், மகதி, மங்களம் மூவரும் கவலைகள் மறந்து சாப்பிட்டு முடித்தனர். அத்தை, அவர் எங்கே போனார்னு தெரியலையே. அத்தை, பசிக்காத அவருக்கு? அவனை கொஞ்சம் தனியாக விடு. அவனோட கவலையை போக்கிட்டு தன்னால் வீட்டு நினைப்பு வரும்போது வருவான். இப்போ அவனை தேடி நாம் போனால் நமக்குத்தான் கஷ்டம். அவனாக வருவான். அப்படி வரும்போது பார்த்துக்கலாம். அவனை நினச்சி நீ கவலைப்படாத என சொல்ல அதில் அவளும் அமைதியானாள். மறுபக்கம் ஜானகியோ மூர்த்தியின் வீட்டில் அடமாக அமர்ந்து விட்டாள். அவளை எப்படியோ திட்டி பார்த்தும் விரட்டி பார்த்தும் அவள் அசரவில்லை. அவளின் இந்த உறுதியை கண்டு முதல் முறையாக மூர்த்தி பயந்து போனான். தனது அறையில் தனது தாய் தந்தையுடன் ரகசியமாக பேசினான். அப்பா, இது வேலைக்கு ஆகாது. ஒன்று பண்ணுறேன். நான் நேராக மகதி வீட்டுக்கு போய் அவளோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன். என்னடா சொல்கிற? மகதிக்கே உன் மேலே விருப்பம் இல்லாதப்ப நீ பாட்டுக்கு அவள் வீட்டில் போய் பேசுகிறதா சொல்கிற? மகதி வேங்கிய வீட்டில் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. அவங்க ஜானகி வீட்டில் தான் தன் பொண்ணு இருக்கிறான்னு நினைப்பாங்க. அது பொய்ன்னு சொல்லி இங்கே நடக்கிறத அவங்கக்கிட்ட சொல்லி பொண்ணு கேட்பேன். தன் பொண்ணு செய்த தப்பை நினச்சி அவங்க வருந்தி நான் சொன்னதை கேட்டு நடப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் நாளைக்கு திருச்சி போகிறேன் என்றான் மூர்த்தி. அவசரப்படாத மூர்த்தி. உன்னால் எப்படி ஜானகியை தாண்டி போக முடியும்? அவளுக்கு தெரிஞ்சாதானே. நான் வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு ஊருக்கு போகிறேன். அவளுக்கு என்ன தெரியவா போகுது என்றான் மூர்த்தி. அவளை நீ குறைச்சி எடை போடாத. பார்த்தல, உனக்காக தாலியை கூட அறுத்துட்டு வந்திருக்கா. நீ கிடைக்கலனா என்னவெல்லாம் செய்வாவை பாரு. அவளை பார்க்குறப்ப எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களையும் கொன்னுடுவாளோன்னு அச்சமாக இருக்கு என்றார் பரிமளா. அதற்கு மூர்த்தியோ, அப்படி எதுவும் நடக்காதுமா. நீ வேற பயந்துக்கிட்டு என்னவோ செய். சீக்கிரமாக அவளை வெளியே அனுப்புகிற வழியை பாரு. இல்லைன்னா நீ அவள் கூட வாழ்ந்துட்டேன்னு கூட வதந்தியை கிளப்பி ஊரையே நம்ப வச்சுடுவா. அப்புறம் பஞ்சாயத்து வச்சாங்கன்னா வையேன், அவள் பக்கம்தான் தீர்ப்பாகும். விதியேன்னு நீ அவளை கல்யாணம் செய்துக்கிற நிலைமை வரும். அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் மகதியை கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறேன். ஏண்டா, வேற பொண்ணே உனக்கு கிடைக்கலையா? அவளை கல்யாணம் செய்துக்கிட்டா திருச்சிக்கு போயிடுவேன். சொத்துள்ள பொண்ணு எதுக்கு விடணும்? அதுலேயும் ஜானகியோட தோழி வேற. அவளை நான் கல்யாணம் செய்துக்கிட்டா அடுத்த வர பிரச்சனைகளை அவளே சமாளிப்பான். நான் ஃப்ரீயாக இருப்பேன் என்றார் மூர்த்தி. என்னவோ போ, நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிடுவ. இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. முடிஞ்சா பாருங்க, இல்லைனா அவளை வெளியே தள்ளிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுங்க என்றார் மூர்த்தி. அப்படிங்கிற? சரி, நீயா இருந்தா ரொம்ப ஆடுவா. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. நீ அப்படி போனதும் நாங்களும் அவளை வெளியே விரட்டிட்டு சிவகங்கையில் இருக்க என் அண்ணன் வீட்டில் போய் தங்கிட்டு வர்றோம். பிரச்சனை முடிஞ்ச பின்னாடி சொல்லு, ஊருக்கு வர்றோம். அப்படியா? அப்போ நானும் மகதி வீட்டில் பேசிட்டு நேராக சிவகங்கைக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தால் ஜானகி விடமாட்டா, பிடிச்சிக்குவா. சரி, மகதி வீட்டில் பேசுகிறப்ப ஜாக்கிரதையாக பேசு. இந்நேரம் அவள் அப்பா அம்மா கிட்ட நடந்ததை சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? வாய்ப்பில்லைப்பா. அவள் சொல்ல மாட்டா. சொன்னால் அவளுக்கு திட்டு கிடைக்கணும். அவள் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாப்பா. பாருங்க, அவளை வச்சே நான் புது ஆட்டத்தை ஆடுறேன் என சொல்லி வில்லத்தனமாக சிரிக்க கூடவே அவனின் பெற்றோர்களும் சிரித்தார்கள். மறுநாள் காலையில் வீரசிங்கம் திருச்சிக்கு செல்ல கிளம்பினார். மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா என்றாள் மகதி. பயப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் பேசிட்டு சரியாக்கிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத. ஐயோ மாமா, நான் என் வீட்டை பற்றி சொல்லலை, வேங்கியை நினச்சி பயமாக இருக்குன்னு சொன்னேன். ஓஹோ, அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமாம் மாமா, அதான் கவலையாக இருக்குது.
நான் போய் அவனை தேடி பிடிச்சு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் ஊரில் இருந்து வர்ற வரைக்கும் அவன் முன்னாடி போய் நின்றுடாத. தேவையில்லாமல் யார் மேலேயும் இருக்க கோவத்தை ஓ மேலே கொட்டுவான். அதை பார்த்து நீ வருத்தப்படுவ. எதுவாக இருந்தாலும் நான் வர்ற வரைக்கும் அமைதியாக இருமா. சரிங்க மாமா, அப்படியே செய்கிறேன் என சொல்ல, அவரோ தன் மனைவியிடம், மங்களம், உன்னை நம்பித்தான் சின்ன மருமகளை விட்டுட்டு போகிறேன். உன் பையன் புலியாட்ட வந்து அவளை விரட்டிட போகிறான். கவனமாக இரு என்றார் வீரசிங்கம். நீங்கள் கவலைப்படாமல் போய் வாங்க. என்னை மீறி அவனால் எதுவும் செய்ய முடியாது. நான் பார்த்துக்கிறேன் என சொல்ல, அவரும் சந்தோஷமாக கிளம்பி ஊர் முழுக்க தேடி அலைந்து ஊர்கோடியில் இருந்த சுமைதாங்கி கல்லில் படுத்திருந்த மகனை கண்டு நொந்து போனார். பாரு, இவன் எங்கே கிடக்கிறான்னு. என்னத்தை இங்கே நடந்து போச்சாமா? பெருச பொஞ்சாதியை இருந்த துக்கத்தில் ஓவர ஆட்டம் போடுறானே. இருடா வரேன் என சொல்லிக்கொண்டே அவனிடம் சென்றவர் கையால் பட்டன அவனின் தோளில் ஒரு அடி போட, அதில் அவன் அரண்டு போய் எழுந்து தந்தையை பார்த்து மிரண்டான். இங்கே என்னடா செய்கிற? அப்பா, எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. சந்தோஷம். நான் இப்போ ஒரு வேலையாக வெளியூர் போகிறேன். வரதுக்கு 2 நாள் ஆகலாம். அது வரைக்கும் வீட்டையும் நிலத்தையும் பார்த்துக்கோடா. எது நானா? நான் எப்படி வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நிலத்தை வேணா பார்த்துக்கிறேன் என்றான். படவா ராஸ்கல், என்ன என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? பின்ன உங்கள் பேச்சை கேட்டு ஜானகி நான் கட்டின தாலியை அறுத்துட்டு போயிட்டா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஓ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்பா என கோபத்தில் வெடித்தான் வேங்கையன். அவனின் முதுகில் 2 அடி கொடுத்து விட்டு, அறிவில்லாதவனே, என்னவோ ஜானகியும் நீயும் ஒன்றும் மண்ணா புழங்கின மாதிரி நான் வந்து உங்களை பிரித்த மாதிரி பேசி வைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி அந்த மூர்த்தி பையகிட்ட எப்படியெல்லாம் பேசி கெஞ்சி, அவளை போய் உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். செஞ்ச தப்புக்கு நியாயம் சேர்க்கத்தான் தாலியை கலட்ட வச்சேன். இதை பாருடா, நான் செஞ்சது தப்பு இல்லை, உன் நல்லதுக்காகத்தான் அவ்வளவும் செய்தேன். அதை நீ இப்போ புரிஞ்சுக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவ என்றான். அதுக்காக மகதியை நான் ஏற்றுக்கிறேமா? ஏற்றுக்காட்டி போ, எனக்கு என்ன வந்தது? இதை பாருடா, என்னைக்கு இருந்தாலும் அவள் தான் நம்ம வீட்டு சின்ன மருமகள் என்றான் வீரசிங்கம். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உங்ககிட்ட யார் இங்கே சம்மதம் கேட்டது? நான் தகவலை சொல்லிட்டேன். சரி சரி, நான் கிளம்புறேன் என்றார். இருங்க, எந்த ஊருக்கு போகிறீங்க? ஏன் கேட்குற? திருச்சிக்கு ஒன்றும் போகலையே. புத்திசாலி தான் நீ. அப்போது அந்த மகதி வீட்டுக்கு போகிறீங்களா? ஆமாம். எதுக்குங்கிறேன். எதுக்காகவா? மகதி நம்ம வீட்டில் தங்கி இருக்கிற விஷயத்தை சொல்ல வேணாமா? இல்லைன்னா அவங்க பொண்ணை காணலைன்னு வருத்தப்பட மாட்டாங்களா? அதுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிடுங்களேன். அது முடியாது. ஒரு முறை அவள் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா. சாகிற வரைக்கும் அவள் அங்கே தான் இருப்பாள். யார் சாகிற வரைக்கும்? நான் சாகிற வரைக்குமா என்றான். அவர் நான் சாகிற வரைக்கும் என்றார். அப்பா என்றான். என்னடா, நான் சீக்கிரமாக சாகணும்னு ஆசைப்பட்டா நீயே அவளை கூட்டிகிட்டு போய் அவள் வீட்டில் விட்டுடு என்றார். என்னப்பா நீங்கள் என் உசுரை இப்படி வாங்குறீங்களே? நானே என் வாழ்க்கை பாழாயிடுச்சுங்கிற கவலையில் இருக்கேன். இதுக்கு காரணமாக இருந்தது யாரு? அந்த மகதி தானே. அவளை எப்படி நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறது? இதை பாருடா, நான் தான் அப்போவே சொன்னேனே, நீ அவளை ஏற்றுக்காமல் போ. யாரும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நான் கிளம்புறேன். உன்னை தேடி அலைஞ்சு என் நேரமெல்லாம் வெட்டியாக செலவாயிடுச்சு. இனியாவது நான் உருப்படியாக என் வேலையை முடிக்கிறேன். போ, வீடு போய் சேரு. உனக்காக உன் அம்மாவும் சின்ன மருமகளும் காத்திருக்காங்க என சொல்ல, அவள் இருக்கிற இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன். பரவாயில்லை, நம்ம வீட்டு திண்ணையில் இருந்துக்கோ, போ போ என சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட, கடுப்பான வேங்கியனும் விதியே என் நொந்தபடி தன் வீடு நோக்கி சென்றான். மறுபக்கம் மூர்த்தி வேலைக்கு செல்வது போல் ரெடியாகி செல்ல ஜானகி தடுத்தாள். மாமா என்றார். இதை பாரு, எனக்கு பேங்க்கில் முக்கியமான மீட்டிங் இருக்குது. அதுக்கு நான் தயாராகணும். நீ என் உயிரை எடுக்காத. சரி மாமா, நான் உங்களை தடுக்கலை. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தறாள். சரி, அதுக்கு இப்போ என்னங்கிற? அன்றைக்கி நாம் கல்யாணம் செய்துக்கலாமா மாமா? எது கல்யாணமா? நானே ஒன்று வேணாங்கிறேன், நீ பாட்டுக்கு என்னென்னவோ உளறி வைக்கிற. இல்லை மாமா, கல்யாணம் ஆகாமல் நான் இங்கே தங்கினா ஊர் தப்பாக பேசும். ஏற்கனவே இந்த வீட்டு மான மரியாதையெல்லாம் காற்றுல பறக்குது. உன்னால் என்னத்தான் எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க. அதுக்குத்தான் சொல்கிறேன் மாமா, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரும் நம்மளை ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க மாமா. இதை பாரு, என்னை தொல்லை பண்ணாத. நான் கிளம்பணும், வழியை விடு. பதில் சொல்லிட்டு போ மாமா. என்னடி, வர்ற வெள்ளிக்கிழமை நமக்கு கல்யாணம். அதுக்கான ஏற்பாடுகளை நான் செய்யவா? என்னவோ செய், என்னை விடு என சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். அவர்களது பேச்சை கேட்ட பரிமளாவிற்கு கோபமே வந்தது. மகன் எப்போது கிளம்புவான் என பார்த்தபடி இருந்தவர் அவன் சென்றதும் ஜானகியை பிடித்து உலுக்கினார். என்ன செய்தாலும் திட்டினாலும் அவள் அசராமல் வெள்ளிக்கிழமை தனக்கு திருமணம் என சொல்லி கொண்டிருக்க செல்வம் கடுப்பாகி தன் மனைவியை திட்டினார். ஏற்கனவே மூர்த்தி சொன்னது போல இவ்விருவரும் சேர்ந்து ஜானகியை இழுத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டு கதவை சாத்தி பூட்டி விட்டு, இதை பாருடி, இப்படியே போயிடு, மறுபடியும் உன் கால் கூட எங்கள் வீட்டில் படக்கூடாது என்றனர்.
என்னை வெளியே தள்ளிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்களா ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்து சாக போகிறோம், போதுமா? மாமா வந்தால் என்ன செய்கிறது? அவன் வர்றப்ப நாங்கள் வருவோம். ஓஹோ அப்படியா? ஆமாம், பொழுதன்னைக்கும் உன்னை யார் சமாளிக்கிறது? நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிட்டு மூர்த்தி வந்த பின்னாடி வர்றோம். அது வரைக்கும் இங்கேயே நின்று ட்ராமா போடாமல் ஒழுங்காக உன் வீடு போய் சேரு. வீடா? இதுதான் என் வீடு, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் என சொல்லிவிட்டு திண்ணையில் அமர்ந்தாள். அவர்களும் அவளை அப்படியே அம்போ என விட்டுவிட்டு கிளம்பி சென்றார்கள். தனித்தனியாக சென்றாலும் அனைவரும் பஸ் நிலையத்தில் ஒன்று கூடினார்கள். மூர்த்தியே தனது பெற்றோரை சிவகங்கை செல்லும் பேருந்தில் ஏற்றி அனுப்பிவிட்டு திருச்சி செல்லும் பேருந்தில் ஏறினார். அதே பேருந்தில் வீரசிங்கமும் இருந்தார். அவரை கண்டதும் இவன் திடுக்கிட்டான். அவரோ என்னடா திருச்சிக்கா என கேட்க மூர்த்தியோ அச்சத்துடன் பேசி வைத்தார். ஆமாம் என்றான். எங்கள் வீட்டு சின்ன மருமகள் வீட்டுக்கு தானே போகிற? இல்லை, மகதி வீட்டுக்கு. ரெண்டும் ஒன்று தானே? அதுதான் கிடையாது, நான் போய் அவள் வீட்டில் பேசி கல்யாணம் செய்துக்க போகிறேன். அதுக்கு நான் விட்டாதானே? என்ன விளையாடுறீங்களா? ஏண்டா, நீ தான் வேணும்னு ஒருத்தி உன் வீட்டில் தங்கியிருக்காளே, அவளை என்ன செய்ய போகிற? இந்நேரம் அவள் தெருவில் இருப்பா. எப்போவோ அவளை விரட்டியாச்சு. அவளை விரட்டிட்டு கோலம் மாதிரி உன் அப்பா அம்மாவை பஸ் ஏற்றி வேற ஊருக்கு அனுப்பிட்டு வர்ற போல அது ஏன் இஷ்டம், உங்களுக்கு என்ன? என்னவோ போ, நீ செய்கிற விஷயம் ஜானகிக்கு தெரிஞ்சது பேயாட்டம் ஆடுவா, அவகிட்ட சொல்லவா என கேட்க உடனே மூர்த்தி அச்சத்துடன் அவரின் பக்கத்தில் அமர்ந்து இதை பாருங்க, நம்ம 2 பேருமே ஒரே எண்ணத்தோட போகிறோம் என்றான். அதுதான் இல்லை, மகதி உன்னை விரும்பலை, வெறுக்கிறா, என் பையனை விரும்புகிறா. என்னதான் இருந்தாலும் நடந்த விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக மகதி வீட்டில் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் எப்படியாவது பேசி அவங்க மனசில் இடம் பிடிச்சு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் செய்துக்க போகிறேன். அடடே, ரொம்ப வேகமாக இருக்கியே, பார்த்துடா, வேகத்தடை போல ஜானகி குறுக்க வந்து நிற்க போகிறா, பார்க்கலாம் பார்க்கலாம் என ஏகாத்தளமாக சொன்னான் மூர்த்தி. பஸ்ஸும் கிளம்பியது. பல மணி நேரத்திற்கு பின் திருச்சியை அடைந்தார்கள். இவ்விருவரும் நேராக மகதியின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு மகதியின் அப்பா அம்மா மிகவும் மென்மையானவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் இவர்கள் நடந்ததை ஆளுக்கு ஒரு பக்கமாக சொல்ல அவர்கள் மிரண்டார்கள். தன் மகளின் வாழ்க்கையை நினைத்து அஞ்சினார்கள், குழம்பினார்கள், கவலைப்பட்டார்கள். அவர்களால் எந்த முடிவையும் எடுக்க இயலவில்லை. அதற்காக ஓய்ந்து போகவில்லை. வீரசிங்கமும் மூர்த்தியும் ஆளுக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மகதிக்காக பேசினார்கள். மறுபக்கம் இரவாகியும் மூர்த்தி வராமல் போகவே பயந்தாள் ஜானகி. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவளை பற்றி கதை கட்டலானார்கள். அவளுக்கும் கோபம் வந்தது. அதில் அவளே ஒரு முடிவுடன் மூர்த்தி வேலை செய்யும் வங்கிக்கு சென்று பார்த்தாள். அங்கு அவன் வரவில்லை என சொல்லவும் அதிர்ந்து தெருவில் நடந்து வர ஊர்க்காரன் ஒருவன் மூர்த்தியின் பெற்றோர் சிவகங்கைக்கு சென்ற விவரத்தை சொல்ல அவள் அரண்டு போனாள். இனி எங்கு தங்குவது என ஒரு நொடி பயந்தாள். தன் தாய் வீட்டிற்கு செல்வோமா என்று கூட நினைத்தாள். ஆனால் அதற்கு தைரியம் வரவில்லை. மாறாக என்ன செய்வதென தெரியாமல் தெருவில் அனாதையாக நடந்தபடி இருந்தவளை கண்டு கொண்டான் வேங்கையன். அவனும் வீட்டிற்கு சென்றான். அங்கு மகதி இருக்க அவளை கண்ட அவனுக்கு வெறுப்பே வந்தது. அதனால் நிலத்திலே தங்கிவிட்டான். இரவு நேரம் வீட்டில் பெண்கள் தனியாக இருப்பார்களே என அச்சம் கொண்டு பாதுகாப்பாக கருதி திண்ணையில் படுத்து காவல் காக்கலாம் என்ற எண்ணத்தில் வீடு நோக்கி வந்தவன் அங்கு ஜானகி வருவதை கண்டு வியந்தான். அவனது மனதில் அவள் மனைவி என்ற எண்ணம் இல்லை, குபேரனின் மகள் என்ற எண்ணம் மட்டும் இருந்தது. அதனால் அவன் தைரியமாக பேசினான். ஜானகி, இங்கே என்ன செய்கிற என கேட்க அவளோ தயங்கி நின்றாள். என்ன அப்படி பார்க்குற? நான் ஒன்றும் கொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு உங்ககிட்ட பேச வரல. இந்த ராத்திரி நேரத்தில் ஊரே அடங்கி போன வெளியில் தனியாக நடந்து வரையே அதான் கேட்டேன் என சொல்லவும் உடனே அவள் அழுதபடியே நடந்ததை சொல்ல அவனுக்கு கஷ்டமாகி போனது. எங்கே போகிறதுன்னு தெரியல என சொல்ல அவனோ தயங்காமல் வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். உங்கள் வீட்டுக்கா? அட வாமா, சொந்தக்காரங்க வீடு நினச்சிக்கோ. நான் வெளியில் திண்ணையில் படுத்துக்கிறேன். எங்கள் அப்பா வேற வெளியூர் போயிருக்காரு, 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. அப்படியா? ஆனால் அங்கே மகதி இருப்பாளே. எவள் இருந்தால் உனக்கு என்ன? அந்த வீட்டில் உனக்கு சொந்தக்காரிங்கிற உரிமை இருக்குது, யாரும் உன்னை விரட்ட முடியாது, நீ வா, நம்பி வா என சொல்ல அவளுக்கும் வேறு வழி இல்லாத காரணத்தால் அவனுடன் புறப்பட்டாள். மகதியும் மங்களமும் வேங்கையனுக்காக காத்திருக்க அவனோ ஜானகியுடன் வரவும் இருவருக்குமே தூக்கி வாரி போட்டது. வேங்கையன் தன் தாய் மற்றும் மகதியை பார்த்தபடியே, ஜானகி, நீ வீட்டுக்குள்ளே போ, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க, நான் வெளியே காவலுக்கு இருக்கேன், என்னை மீறி உனக்கு ஒரு கஷ்டமும் வராது, நம்பிப்போ என சொல்ல அவளும் சிறிது தயங்காமல் சொந்த வீட்டிற்குள் செல்வது போல நுழைந்தாள். மகனின் பேச்சில் மங்களமும் ஏதோ ஒன்று இருக்கிறது என அமைதியாகிவிட மகதியால் தான் இதை பொறுத்து கொள்ள இயலாமல் அழத் தொடங்க அவளின் அழுகியை ரசித்து வில்லத்தனமாக சிரித்தான் வேங்கையன். திருச்சி
வீரசிங்கமும் மூர்த்தியும் ஒரு முடிவுடன் திருச்சியை சென்றடைந்தார்கள். செல்லும் வழியெங்கும் யாரும் யாரிடமும் பேசவில்லை. மூர்த்திக்கோ வீரசிங்கம் என்ன பேசுவார், எப்படி பேசி மற்றவர்களை தன் பேச்சுக்கு அடிபணிய வைப்பார் என நன்றாக தெரியும் என்பதால் அவன் புது புது யுக்திகளை சிந்திக்கலானான். தானும் மகதியின் பெற்றோரின் மனதில் இடம் பிடிப்பது போல் பேசிவிட வேண்டும் என்பது தெளிவாக இருந்தான். பயணத்தின் போது கூட அவனால் உறங்க இயலவில்லை. படபடப்புடனும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, வீரசிங்கம் ஏதாவது பிரச்சனை செய்தால் அதை எப்படி சரியாக்குவது என ஏகப்பட்ட சிந்தனையில் வசப்பட்டு பைத்தியக்காரன் போல தனக்குத்தானே பினாத்தி கொண்டிருக்க, வீரசிங்கமோ நிம்மதியாக சீட்டில் சாய்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு எந்த பதட்டமும் இல்லை. தனியாக சென்றிருந்தால் கூட சற்று பதட்டமாக இருந்திருப்பாரோ என்னவோ. மூர்த்தி வரவும் அவருக்கு யானை பலம் வந்துவிட்டது. எப்படி இருந்தாலும் மூர்த்தி சொதப்புவான். அவனை பேசவிட்டு வேடிக்கை பார்த்து கடைசியில் நாம் பேசி மகதியின் பெற்றோரை தன் பக்கம் இழுக்கலாம் என நினைத்தவர் அதற்காக எந்த யுக்தியை பற்றியும் எந்த திட்டத்தை பற்றியும் சிந்திக்காமல் நடப்பது நடக்கட்டும், நடக்கும்போது பார்த்து கொள்ளலாம் என நினைத்து நிம்மதியாக உறங்கினார். அவரின் உறக்கத்தை கண்டு மூர்த்திக்கு கோபம் ஆச்சரியமும் ஏற்பட்டது. எப்படி இவரால் மட்டும் நிம்மதியாக உறங்க முடிகிறது? கண்டிப்பாக பெரிய திட்டத்துடன் தான் களத்தில் இறங்குவார். அவர் பேசுவதற்குள் நாம் முந்திக் கொள்ள வேண்டும், இல்லையென்றால் தனக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என நினைத்தபடியே பயணித்தார். பேருந்தும் திருச்சியை வந்தடைந்தது. பஸ் நிலையம் வரவும் மூர்த்தி வீரசிங்கத்தை எழுப்பினான். அவரோ நன்றாக உறங்கி கொட்டாவி விட்டபடியே அவனை பார்த்து, என்னடா ஊர் வந்துடுச்சா? ஆமாம் என்றான் எரிச்சலாக. என்னடா உன் முகமே விகாரமாக இருக்கு, தூங்கலையா நீ? தூக்கம் ஒன்று தான் கேடு. ஓஹோ, இந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு சின்ன மருமகளை பெற்றவங்கிட்ட போய் நின்றுடாத, பார்த்த உடனே உன்னை விரட்டிட போகிறாங்க என சொல்ல அவனும் பயந்து சட்டன பஸ்ஸை விட்டு இறங்கி எங்கோ ஓடினான். வீரசிங்கமும் நிதானமாக பஸ்ஸு இறங்கி விட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் நடந்து சென்று ஒரு ஆட்டோவை பிடித்து அதன் டிரைவரிடம் மகதியின் முகவரி தந்து மூர்த்திக்காக காத்திருந்தார். மூர்த்தியும் பேருந்து நிலையத்தில் இருந்த கழிப்பறையை உபயோகப்படுத்தி முகம் கழுவி பவுடர் போட்டு என கலையாக வந்து சேர்ந்தார். டேய் மூர்த்தி, டேய் இங்கடா, எங்கே பராக்கு பார்க்குறான் பாரு, டேய் உதவாதவனே என சொல்லிய பின்புதான் மூர்த்திக்கு குரல் கேட்டு வீரசிங்கத்திடம் வந்து நின்றான். என்ன என்றான். வாடா, ஆட்டோ பேசி வச்சுட்டேன், இதிலே போகலாம் என்றான். ஒன்றும் வேணாம், நான் வேறு ஆட்டோவில் போய்க்கிறேன், போகிறது ஒரே இடம் தானே, அப்புறம் எதுக்கு தனித்தனியாக போய்கிட்டு என்றான். உங்களோட நான் வர்றதா இல்லை, ஏன் வந்தால் உன்னோட திட்டம் எல்லாம் பாழாயிடுமா என்ன? அதெல்லாம் இல்லையே என தயங்கி பேச, இதை பாருடா, சின்ன மருமகள் வீடு ரொம்ப தூரம் போல, 200 ஆகுமா, நான் 100 தரேன், நீ 100 தா, 2 பேரும் இதிலே போய் சேருவோம், வந்து சேரு என சொல்ல அவனும் யோசித்தான். ஓ 200 அப்போ நாம் தனியாக போனால் முழு பணத்தையும் தரணுமே, இவர் கூடவே போயிடலாம், பாதி பணம் தந்தா போதுமே என நினைத்தவன் உடனே ஆட்டோவில் ஏறி ஜம்மன மாப்பிளை போல அமர்ந்து கொள்ள, வீரசிங்கமோ அவனின் செயலை நினைத்து சிரித்தபடியே ஆட்டோவில் ஏறி ஆட்டோவும் கிளம்பியது. ஆனாலும் மூர்த்தியின் சந்தேகம் தீரவில்லை. மகதி வீட்டுக்குத்தான் ஆட்டோ செல்கிறதா அல்லது வேறு எங்காவது கொண்டு போய் தன்னை விட போகிறாரா என நினைத்து சட்டன ஆட்டோ டிரைவரின் காதை கடித்தார். அவரிடம் செல்லும் இடத்தை பற்றி கேட்க அவரும் மகதியின் முகவரி சொல்ல அதில் மூர்த்திக்கு நிம்மதியானது. சிரித்த முகத்துடன் வீரசிங்கத்தை பார்க்க அவரோ தலையில் அடித்து கொண்டு, ஒன்றும் எங்கேயாச்சும் கொண்டு போய் தள்ளிட மாட்டேன், பயந்து சாகாத என சொல்ல, அதெல்லாம் இல்லை, டிரைவருக்கு அட்ரஸ் சரியாக சொன்னீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்றார் வீரசிங்கம். ஆமாம், மகதியோட அப்பா அம்மா கிட்ட என்ன பேச போகிறீங்க என்று கேட்டான். அதையே நீ கேட்குற? இல்லை, நானும் அவங்கக்கிட்ட பேச போகிறேன், அதுக்குத்தான். தாராளமாக பேசு, நான் உன்னை பேச வேணாம்னு சொல்லலையே, நான் முதல்ல பேசிடுறேனே. ஏன்? இல்லை, நான் முதல்ல பேசிட்டா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்றான். யாரு? நீ பேசி அவங்க தெளிகிற போகிறாங்களா? சரி ஆகட்டும், நீயே பேசு, நான் கடைசியில் பேசிக்கிறேன்னு சொல்ல மூர்த்திக்கு பரம ஆனந்தமாக இருந்தது. புன்னகையுடன் அந்த பயணத்தை ரசித்தார். புது ஊர் என்பதால் இருவரும் அக்கம் பக்கம் வேடிக்கை பார்த்தபடியே பயணித்தார்கள். 4 மணி நேர பயணத்தில் மகதியின் வீடு வந்தது. ஆட்டோவை விட்டு இருவரும் இறங்கினார்கள். வீரசிங்கம் பேசினபடியே 100 ரூபாய் தர மூர்த்தியும் தன் பங்கு 100 ரூபாய் பணத்தை தந்துவிட்டு பார்த்தான். வீரசிங்கம் வீட்டிற்குள் நுழைவதை கண்டு தடுத்தான். இருங்க, நான் முதல்ல போகிறேன் என்றான். வயசில் பெரியவனா, நான் தான் முதல்ல போவேன், நீ சொன்ன மாதிரி நீயே முதல்ல பேசு. சரி போங்க என சொல்ல வீரசிங்கம் வீட்டிற்குள் நுழைந்து யாராவது இருக்கீங்களா என சத்தமாக அழைக்க, மூர்த்தியோ நான் தானே முதல்ல பேசணும், என்ற அறிவில்லாதவனே, நான் எங்கடா பேசி வச்சேன், யார் இல்லையான்னு கூப்பிட்டா அதுவும் தப்பாடா, சரி நீயே கூப்பிடு, யார் வர்றாங்கன்னு பார்க்கலாம் என சொல்ல மூர்த்தியும் சார் மேடம் என அழைக்க, வீரசிங்கமும் இப்போ எதுக்கு சேல்ஸ்மேன் போல கூப்பிடுற, சும்மா இருங்கனே என எரிச்சல் அடைய, டேய் இதெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்கிட்ட பல்ல தட்டிடுவேன் என மிரட்டி விட்டு பார்க்க மூர்த்தி கப்புச்சிப் என அமைதியானான். அதற்குள் மகதியின் பெற்றோர் வந்தனர்.
பார்க்கவே படு டீசண்டாக இருந்தார்கள். வந்தவர்கள் இவர்களை பார்த்து வியந்தார்கள். யார் நீங்க என மகதியின் தந்தை மகேந்திரன் கேட்க, அதற்கு வீரசிங்கம் வாய் திறப்பதற்குள் மூர்த்தி முந்திக் கொண்டார். நாங்கள் காரைக்குடியில் இருந்து வர்றோம். என் பேர் மூர்த்தி, இவர் பேர் வீரசிங்கம். உங்கள் பொண்ணு மகதியை பற்றி பேசத்தான் அவசரமாக வந்தோம். வாங்களே, வந்து உட்காந்து பேசலாம் என பரபரப்பாக அழைக்க, மகேந்திரனும் திகைத்தபடியே அங்கிருந்த சோபாவில் அமர, அதற்கு முன்னே வீரசிங்கம் இன்னொரு இருக்கையை ஆக்கிரமித்து அமர்ந்திருந்தார். மகதியின் தாய் சாந்தியோ வந்தவர்களுக்கு முதலில் ஜூஸ் கொண்டு வந்து தர, அதை வாங்கி இருவரும் பருகினார்கள். சாந்தியும் தன் கணவரின் பக்கம் அமர்ந்து கொண்டதும் மூர்த்தி கடகடவென ஜூஸ் குடித்துவிட்டு அவர்களை பார்த்து பேசினார். உங்கள் பொண்ணு மகதி தன்னோட தோழியை பார்க்க காரைக்குடி போனாங்களே என ஆரம்பிக்க, அவர்களும் ஆமாம் நீங்கள் யாருன்னு சொல்லலையே. சொல்கிறேன் அதுக்குத்தானே வந்திருக்கேன் என ஆரம்பித்தவன் மகதியை பற்றி அவனுக்கு தெரிந்தது, ஊரில் நடந்தது என ஒன்று விடாமல் அனைத்தையும் சொல்ல அவர்களுக்கு ஒரு மாதிரியாகி போனது. பயத்துடனும் பதட்டத்துடனும் மூர்த்தி சொல்வதை கேட்கலானார்கள். வீரசிங்கம் ஏதும் பேசவில்லை. மூர்த்தியே உளரட்டும், நாம் கடைசியில் பேசிக்கொள்வோம் என நினைத்து அமைதி காத்தார். இதோ அதோ என 1.5 மணி நேரத்தில் மூர்த்தி பேசி முடித்து ஓய்ந்து மூச்சு வாங்கினான். அவனால் இனி பேச இயலாது என நினைத்த வீரசிங்கம் இப்போது வாய்த்திருந்தார். இதை பாருங்க, இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்குது. அது என்னன்னா, உங்கள் பொண்ணு எங்கள் பையனை விரும்புகிறான். அவனைத்தான் கட்டிக்கவேன்னு என் வீட்டில் வந்து தங்கி இருக்கிறான். பெத்த அப்பனா நான் அவளோட காதலை ஏற்றுக்கிட்டேன். அப்படியே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்கள் சம்மதத்தை கேட்டு போகலாம்னு வந்தேன். நீங்கள் சம்மதிக்கணும்னு உங்கள் பொண்ணு ஆசைப்படலை. நீங்கள் முடியாதுன்னு சொன்னாலும் கட்டாயம் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு மருமகளாக தான் இருப்பாள். அந்த அளவுக்கு அவளுக்கு எங்கள் குடும்பத்தை பிடிச்சிருக்கு. முக்கியமாக என் பையன் வேங்கியனை பிடிச்சிருக்கு. வேங்கியனை பற்றி மூர்த்தியே எல்லாம் சொல்லிட்டதால் நான் எதையும் சொல்லிக்கலை. பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி பொண்ணை அபகரிக்க எண்ணம் இல்லை எனக்கு இல்லை. உங்கள் பொண்ணு ஜானகிக்காக உதவி செய்ய வந்தா, கடைசியில் அவளே காதல் வசப்பட்டுட்டான். ஜானகியும் என் மகனை விட்டுட்டு இதோ இருக்கானே மூர்த்தி, இவன் வீட்டில் தங்கிட்டா. அவளோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் அவள் மூர்த்தியைத்தான் கட்டிக்குவான். இப்போ என் பிரச்சனை என்னன்னா, என் பையன் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கான். அவனுக்கு ஆறுதலாக இப்போ உங்கள் பொண்ணு தான் இருக்கா. உங்கள் பொண்ணு இறக்கப்பட்டு எல்லாம் என் மகனை ஏற்றுக்கலை. அவனை பார்த்தா உடனே காதல் வந்திருக்கு. அந்த காதலுக்காக அது இதுன்னு நாடகமாடி முடிவில் எப்படியோ போயிடுச்சு. நடந்தது உங்களுக்கு சொல்லியாச்சு. இனி நடக்க போகிறத நீங்கள் தான் சொல்லணும் என பேசி முடித்தார். இருவரின் பேச்சையும் கேட்டு மகதியின் பெற்றோர் மிகவும் குழம்பி இருந்தார்கள். மூர்த்தி தனக்காக மகதியை பேசினார். வீரசிங்கம் மகதிக்காக தன் மகனை பேச வந்தார். இருவருக்கும் என்ன பதில் சொல்வதென தெரியாமல் விழித்தார்கள். அவர்களின் சங்கடத்தை புரிந்து கொண்ட வீரசிங்கமோ, ஒன்றும் அவசரம் இல்லை, இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு எடுக்க முடியாது. ஒன்று உங்கள் பொண்ணுக்கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, இல்லையா இப்போவே என்னோட கிளம்பி காரைக்குடி வாங்க, அங்கே வந்து பாருங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக விளங்கும். என்ன சொல்கிறீங்க என கேட்க மூர்த்திக்கு திக்கென்றது. இவர் என்ன இப்படி பேசுகிறாரு? இவங்க அங்கே வந்தால் ஜானகி இருக்காளே, ஐயோ காரியமே கெடுமே, இப்போ என்ன செய்கிறது, இவங்களை தடுத்து நிப்பாட்டலாம் என நினைத்தவன் அவர்களிடம், இதை பாருங்க, அங்கே வரதெல்லாம் வேஸ்ட்டு, பேசாமல் மகதிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வரவழைங்க. ஏற்கனவே அவளுக்கு பார்த்த வர நான் தானே, உங்கள் முடிவுக்காக இங்கே வந்தேன். வேணும்னா எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து மகதியை பொண்ணு கேட்குறேன். அதை விட்டுட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆனவனுக்கு எதுக்கு உங்கள் பொண்ணை தரணும்? பாவம், அவள் ஏதோ ஒரு பரிதாபத்தில் அவனை கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறான். அது தப்புன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவள் புரிஞ்சுக்குவா. புத்திசாலி பொண்ணாச்சே. என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணை நீங்கள் இங்கே கூப்பிடுறீங்களா என சொல்ல அவர்களும் ஒருவரை பார்த்து குழம்பினார்கள். வீரசிங்கமும் மூர்த்தியின் அறிவை உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டவர் மகேந்திரனிடம், நாங்கள் எங்கேயும் போயிட மாட்டோம். உங்கள் முடிவு தெரிஞ்சக்கு பின்னாடி தான் எங்களால் ஊருக்கு போக முடியும். அதனால் நீங்கள் நிதானமாக கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அது வரைக்கும் நாங்கள் தங்க ஒரு இடம் கொடுங்க. தூர பயணம், வயசாயிடுச்சு, பசி வேற வயிற்ற கிள்ளுது என சொல்லி முடிக்கும் முன்னே சாந்தி உடனே எழுந்து நின்று, மன்னிச்சிடுங்க, வந்தவங்கள விருந்தோம்ப கூட நேரம் கிடைக்கல. மகதியை பற்றி கேள்விப்பட்டதும் கையும் ஓடலை காலும் ஓடலை. வாங்க, நீங்கள் 2 பேரும் தங்க கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே தங்குங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன், சாப்பிட்டு ஓய்விடுங்க. எங்களுக்கு யோசித்து முடிவெடுக்க கொஞ்சம் டைம் கொடுங்க என சொல்ல அதற்கும் வீரசிங்கமும் மூர்த்தியும் ஒப்புக்கொண்டார்கள். அவர்களுக்கு என ஏசி அறை தரப்பட்டது, சாப்பாடும் தரப்பட்டது. இருவரும் நன்றாக சாப்பிட்டு விட்டு ஒரே படுக்கையில் படுத்து உறங்கினார்கள். மகதியின் பெற்றோர்களுக்கு தான்
தூக்கம் கெட்டது. விடிந்தும் விடியாத நேரம் சாந்தியோ தன் கணவரிடம் இப்படியே நாம் யோசித்து குழம்புறதை விட மகதிக்கு ஃபோன் பண்ணி பேசுறது மேல். வந்தவங்க நாம் முடிவு சொல்கிற வரைக்கும் போக மாட்டாங்க போல இருக்குங்க. நீ சொல்கிறதும் சரிதான். மகதி ஒருத்தனை காதலிக்கிறாள்னு சொன்னதே என்னால் நம்ப முடியலை சாந்தி. என்னாலையும் தான் அவளை நான் குழந்தைன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்திருக்கா. சரி விடு, ஆனது ஆச்சு. இனிமேல் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்குத்தான் ஒரு முடிவும் வரமாட்டேங்குதே. எனக்கு காரைக்குடியில் ஒரு நண்பன் இருக்கான். அவன்கிட்ட முதல்ல இந்த வீரசிங்கம், வேங்கையன், மூர்த்தி இவங்களை பற்றி விசாரிக்கிறேன். அவன் நம்பிக்கையானவன். அவன் சொல்கிற தகவலை வச்சு மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கலாம். பாதி ராத்திரியில் பாவம் மகதிக்கு ஃபோன் செஞ்சு அவளை வேற கஷ்டப்படுத்தணுமா சொல்லு. சரிங்க, அப்படியே செய்யுங்க என சாந்தி சொல்ல மகேந்திரன் உடனே காரைக்குடியில் இருக்கும் தனது நண்பனுக்கு ஃபோன் செய்தார். உறங்கிக் கொண்டிருந்தார் போல. கடைசி ரிங்கில் ஃபோன் எடுத்து பேச அவரிடம் வீரசிங்கம், வேங்கையன், மூர்த்தி இவர்களை பற்றி விசாரித்தார். பதிலுக்கு அவரது நண்பரோ வீரசிங்கத்தை பற்றியும் வேங்கையனை பற்றி மிகவும் உயர்வாக பேசினார். மூர்த்தியை பற்றி பெரிதாக அவருக்கு தெரியவில்லை போலும். இவர்களை பற்றி புகழ் பாடவே அவருக்கு நேரம் சரியாக இருந்தது. அவரின் பேச்சை கேட்ட மகேந்திரன் அதை சாந்தியிடம் சொல்ல அவரும் முகம் மலர்ந்தார். நல்ல இடமா இருந்தாங்க இருக்குது. இருந்தாலும் இரண்டாம் தரமாக என் பொண்ணு கல்யாணம் செய்துக்கணுமா, அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இதில் மகதியோட விருப்பமும் முக்கியமாச்சு. இப்போ அவளை நாம் கூட்டிகிட்டு வந்துடலாம். காதல் கீதல்னு அவள் மனசு மாறாமல் இருந்தால் என்ன செய்கிறது? அவளோட காதல் எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணத்தை பற்றி முடிவெடுக்கணும். அதுக்கு என்ன செய்கிறது? பேசாமல் நாம் இவங்களோட கிளம்பி காரைக்குடி போய் வரலாம். அங்கே போன பின்னாடி நடக்கிறத பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், பயணத்துக்கு தேவையான உடைகளை எடுத்து அடுக்கு. நாம் எல்லாம் கார்லேயே போய் வரலாம் என சொல்ல சாந்தியும் உடைமைகளை அடுக்கச் சென்றான். பொழுது விடிந்ததும் வீரசிங்கம் உறக்கம் கலைந்து எழுந்தார். பக்கத்தில் மூர்த்தி அவருக்கு முன்னாலேயே எழுந்து குளித்து முடித்து ரெடியாக இருந்தார். அதை கண்டவர், என்னடா ஊருக்கு கிளம்பிட்ட போல? ஆமாம், நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். நானுமா? ஆமாம், இப்போ தான் மகதியோட அம்மா வந்து பேசுனாங்க. அவங்களும் நம்மளோட ஊருக்கு வர்றாங்களாம். அப்படியா? அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு. கண்டிப்பாக நான் நினச்சதான் நடக்கும் என்றார். அப்படி நடக்க நான் விட மாட்டேன், அதையும் பார்த்துக்கலாம் என சொல்லிவிட்டு அவரும் குளித்து முடித்து ரெடியாகி வந்தார். மகேந்திரனும் சாந்தியும் இவ்விருவருக்கும் டிஃபன் பரிமாறி தாங்களும் சாப்பிட்டு முடித்து காரைக்குடிக்கு செல்ல காரில் இந்த நால்வரும் பயணப்பட்டார்கள். பயணத்தின் போது கூட யாரும் யாரிடம் பேசவில்லை. அவரவர்கள் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் மட்டும் சத்தமில்லாமல் பேசி கொண்டது. காரைக்குடி. ஜானகி வீடு வந்ததில் இருந்து மகதிக்கு அங்கு இருக்கவே இருப்பு கொள்ள இயலவில்லை. தவித்து போனார். அவளை மங்களமோ சமாதானம் செய்தார். வேங்கையனோ வீட்டிற்கு காவலாக வெளியே படுத்திருந்தான். மறுநாள் பொழுது விடிந்ததும் வேங்கையன் எழுந்து வீட்டிற்குள் வர அங்கு சோகமே உருவாக மகதி இருப்பதை கண்டு இரக்கமின்றி அம்மா அம்மா என அழைத்தான். மங்களமோ மகன் மீது இருந்த கோபத்தில் எட்டி கூட பார்க்கவில்லை. என்ன என கேட்கவும் இல்லை. தாயின் கோபத்தை புரிந்து கொண்டவன் மகதியை பார்க்க அவள் உடனே ஆர்வமாக அவனிடம் வந்து நின்றாள். சொல்லுங்க, என்ன வேணும்? டீ தானே, போட்டு கொண்டு வரவா என கேட்க அவனோ பெருமூச்சு விட்டு அவளை ஏற இறங்க பார்த்து விட்டு வீட்டையும் சுற்றி முற்றி பார்த்து ஜானகி ஜானகி என குரல் கொடுத்தானே பார்க்கலாம். அதில் மகதியின் முகம் சூம்பி விட்டது. சட்டன அவனை விட்டு விலகி ஒரு இடமாக சென்று அமர்ந்து விட்டாள். வேங்கியின் குரல் கேட்டதும் ஜானகி அதிசயமாக உடனே வந்தாள். அதை கண்டு வேங்கியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. டீ கொண்டா என்றான். அவளும் அதை கேட்டு மறுபேச்சு இல்லாமல் டீ போட சென்றாள். அதை கண்டு இன்னும் மனம் உடைந்தாள் மகதி. வேங்கியனோ குளிக்க செல்ல ஜானகி டீ போட வந்ததை கண்ட மங்களம், என்னடி, என்ன புதுசாக நாடகமாட வந்தியா? முன்னெல்லாம் அவன் வாய் வலிக்க கத்தி கூப்பிட்டா கூட என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டேன். இப்போ அவன் 2 முறை உன் பேரை வச்சு கூப்பிட்டதும் உடனே போய் நிற்கிற. அசிங்கமாக இல்லை உனக்கு என திட்ட. இதை பாருங்க அத்தை, நான் ஒன்றும் அவர் மேலே ஆசைப்பட்டு வரல. நைட்டு தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அலைஞ்சப்ப எனக்கு அவர் உதவி செய்தார். அந்த நன்றிக்காக அவர் கூப்பிட்டதும் போய் நின்னேன். டீ கேட்டால் போட வந்தேன், அவ்வளோதான். தங்க இடம் இல்லைன்னா இங்கே தான் வரணுமா? இது என்ன சத்திரமா சாவடியா? உன் அப்பா அம்மா வீடு இருக்குல்ல, அங்கே போகிறது தானே. அவங்க என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. அதான் சேர்த்துக்கலைன்னா என்ன, உனக்குன்னு சொந்தக்காரங்க வீடு இருக்குல்ல, அங்கே போய் தங்குறது. நடந்த விஷயத்தில் யாரும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க அத்தை. இப்போவாவது புரிஞ்சுதா உன் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு? இப்போவாவது திருந்து என்றால் மங்களம். திருந்த என்ன இருக்குது? நான் தெளிவாக தான் இருக்கேன். மூர்த்தி மாமா ஊருக்கு வந்ததும் நான் அவர் வீட்டுக்கு போயிடுவேன். அடியே அறிவில்லாதவளே, இன்னுமாடி நீ அவனை நம்புற? அவன் உன்னை ஏமாத்துறான். புரியலையா உனக்கு? புரியுது. அதுக்காக அவரை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஏண்டி விருப்பம் இல்லாமல் நீ எப்படி வேங்கையனோட வாழ முடியாமல் கஷ்டப்பட்டியோ அதே போல் உங்கூட விருப்பம் இல்லாமல் மூர்த்தி வாழ முடியாமல் கஷ்டப்படுவானே, உன்னாலையும் சந்தோஷமாக வாழ முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா சொல்லு? எனக்கு மூர்த்தி மாமா வேணும். இப்போ வேணா அவர் என்னை வெறுக்கலாம். கல்யாணம் ஆன பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து அவர் என்னை ஏற்றுக்குவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது அத்தை. நீயும் உன் நம்பிக்கையும் அவனாலேயே நீ மோசமாக போகிற பாரு.
கடைசியில் அவனும் இல்லாமல் என் மகனும் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் நடுத்தரும் நீ நிற்கிறப்ப தான் நீ செய்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் என்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடிப்பாடு என சொல்லி மகனுக்காக போட்டு வைத்த டீயை கையில் எடுத்தார். அதை வாங்க வந்தவளை தடுத்தார். இருடி, நீ என்ன இந்த வீட்டு மருமகளா? வெறும் விருந்தாளி தான், ஒதுங்கி போய் என திட்ட ஜானகி முதல் முறை மங்களத்தின் வெறுப்பை கண்டு வியந்தார். எப்போது மகாராணி போல தன்னை தாங்குபவரா இப்படி வெறுப்பாக பேசுவது என நினைத்தார். சின்ன மருமகளை என மங்களம் அழைக்க மகதியும் என்னவென வந்து நின்றாள். அவளிடம் டீயை நீட்டு, இந்தாம்மா இதை வேங்கை கிட்ட கொடுப்போ என சொல்ல அவளோ தயங்கி ஜானகியை ஒரு முறை பார்த்து விட்டு மங்களத்திடம், ஆனால் அவர் ஜானகி கிட்ட தான் டீ கேட்டார், நான் தந்தா வாங்க மாட்டார் அத்தை, நான் சொன்னதை செய், இந்த டீ கொண்டு போய் கொடு, அங்கே குடித்தாலும் சரி குடிக்காமல் போனாலும் சரி கவலை இல்லை, ஆனால் அவனுக்கு செய்ய வேண்டியதை நீ மட்டும்தான் செய்யணும். எத்தனை நாளுக்கு அவன் பட்னி கிடப்பான் நானும் பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் பசி எடுத்தால் தன்னால் அவன் மனசு மாதிரி நீ தர்றதை வாங்கி சாப்பிடுவான். அது வரைக்கும் நீ விடாத, போ இந்த பிடி என அவளின் கையில் கட்டாயமாக டீ டம்ளர் நீட்ட அதை வாங்கி கொண்டு ஜானகியை பார்க்க அவ்வளோ வெறுப்பாக முகத்தை திருப்பி கொள்ள அதை கண்ட மகதி வருந்த மங்களமும், அடியே உனக்கு என்னடி இங்கே வேலை, எதுக்கு என் மருமனை பார்த்து முகத்தை திருப்புற, அவ்வளோ அசிங்கமாவா அவன் நடந்துக்கிறா, உன்னை பார்த்து தான் ஊரே காரி துப்புது, நீ செய்த காரியத்தை யாராவது செய்வாங்களா, முதல்ல இங்கிருந்து போடி போ என விரட்ட அவ்வளோ வெறுப்பாக அவ்விடம் விட்டு சென்றாள். அவள் சென்றதும் மகதி வேங்கையனை தேடி சென்றாள். வேங்கையனும் குளித்து முடித்து வெளியேறி வர எதிர்பட்ட ஜானகியோ, என்ன மூர்த்தி மாமா வீட்டில் விட்டுருங்க என சொல்ல அவனும், இன்னும் மூர்த்தி வரல, அங்கே வந்தால் தகவல் தர சொல்லி ஆளை விட்டுருக்கேன், அவங்க வீடு திறந்த பின்னாடி உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன், அது வரைக்கும் இங்கே இரு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, தெரியும் நான் இருக்கிறதுனால தானே, இல்லை உங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க, அவங்க பேச்சுக்கு நீ ஏன் போகிற, ஓ ரூம்லேயே இரு, உனக்கு வேண்டியதை தானாக தேடி வரும், வேலைக்காரிங்க கிட்ட சொல்லிட்டு போகிறேன் என்றான். போகிறதா? நீங்கள் போன பின்னாடி எனக்கு இங்கே ஆபத்து நடந்தால் என்ன செய்கிறது, உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதா என சொல்லும் போதே டீயுடன் வந்து நின்ற மகதியோ வேங்கையினர் இந்தாங்க டீ என்றான். அவனும் அவளை வியப்புடன் பார்த்து விட்டு ஜானகியிடம், உன்கிட்ட தானே டீ கேட்டேன், நான் என்ன செய்கிறது, டீ போட போனால் உங்கள் அம்மா திட்டி விரட்டிட்டாங்க, நான் இங்கே வேண்டாதவளாம், இதோ நிற்கிறாளே இவள் தான் இந்த வீட்டு சின்ன மருமகளாம் என சொல்ல வேங்கையன் நொந்து போய் மகதியிடம் இருந்து டீயை வாங்கி கொள்ள மகதி மகிழ்ந்தார். ஜானகி அதிர்ந்தார். என்ன நீங்கள் அவள் தர டீயை வாங்குறீங்க என கேட்க வேங்கியனும், இது எங்கள் அம்மா போட்ட டீ, கொண்டு வந்து தந்தவ வேலைக்காரி தானே, அப்புறம் என்ன என சொல்ல ஜானகியின் முகம் பிரகாசமானது, மகதியின் முகம் கருத்து விட்டது. அவனது பேச்சை கேட்டபடி வந்த மங்களமோ, வேங்கை சொல்லுமா, ஜானகி எப்போ இங்கிருந்து போக போகிறா, மூர்த்தி வீடு மூடி இருக்கு, அவங்க யாரும் இல்லை, வெளியூர் போயிருக்காங்களா, அவங்க வரட்டும், வந்த பின்னாடி இவளை கொண்டு போய் விடுறேன், அது வரைக்கும் இவள் இங்கே தான் இருக்கணுமா, ஆமாம் எனக்கு இவள் இங்கே இருக்கிறது பிடிக்கல, நீ ஏன் அவளை வேர்த்தாளா நினைக்கிற, நம்ம சொந்தம் தானே, போதும்டா போதும், சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு இவளை உனக்கு கட்டி வச்சு பெரிய தப்பு செய்துட்டோம், நீ வேணாம்னு தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு போனவளை இப்படி வீட்டில் உட்கார வச்சிருக்கியே, ஊர் தப்பாக பேசாது, ஊர் வாயை நான் முடிக்கிறேன், இப்போ உன் வாயை முடிக்கும் என சொல்ல அதில் மங்களமே ஆடி போய் விட்டார். மகதியோ மங்களத்திடம், அத்தை வாங்க, நிலைமை நமக்கு சாதகமாக இல்லை, தேவையில்லாமல் நீ ஏன் அவர் கொற்ற வார்த்தையில் சுமக்கணும், வாங்கத்த போகலாம் என சொல்ல மங்களமும் தன் மகனிடம், வேங்கை ஜானகிக்காக நீ இழந்தது அதிகம், இனியும் இழக்காத, சின்ன மருமகளை பார் உனக்காகவே இருக்கா, இவளையும் இழந்துடாத என சொல்லிவிட்டு அவர் மகதியுடன் சென்று விட வேங்கையை நீண்ட பெருமூச்சு விட்டு ஜானகியை பார்த்து, நீ ஒரு ரூமுக்கு போ, நான் போய் மூர்த்தியோட அப்பா அம்மா என்ன ஆனாங்கன்னு பார்த்துட்டு வரேன் என சொல்ல அவளும் சரி என சென்று விட வேங்கையனும் வீட்டை விட்டு கிளம்பி மூர்த்தியின் சொந்த பந்தங்களிடம் விசாரித்து ஒரு வழியாக மூர்த்தியின் பெற்றோர் சிவகங்கையில் இருக்கும் விஷயம் தெரிந்ததும் உடனே அதை பற்றி ஜானகியிடம் சொல்ல வந்தான். மறுபக்கம் ஜானகி மீண்டும் வேங்கையின் வீட்டில் இருக்கும் விஷயம் அறிந்த குபேரனும் வேணியும் துடித்து போனார்கள். அவசரமாக கிளம்பி வேங்கையின் வீட்டிற்கு வந்தார்கள். அங்கு சோக தேவதை போல் அமர்ந்திருந்த மகதியையும் கவலையே உருவாக அமர்ந்திருந்த மங்களத்தையும் கண்டு கலங்கினார்கள். மகதி என வேணி அணைக்க மகதியோ வேணியை கண்டதும் ஓடி சென்று அழுகையுடன் அவரை அணைத்து கொண்டு, என்னால் முடியல ஆண்டி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு என சொல்ல குபேரனோ மங்களத்திடம் சென்று ஜானகி எங்க என கேட்க அவரோ அவளோட ரூம்ல இருக்க என சொல்ல, கவலைப்படாதீங்க, நான் அவளை கூட்டிட்டு போறேன், இனி எப்பவும் அவள் இந்த வீட்டுக்கு வரமாட்டான் என சொல்லிவிட்டு ஜானகியை தேடி சென்றான். அதற்குள் வேணியும் மகதியை சமாதானம் செய்யலானார். குபேரனோ ஜானகியை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார். அப்பா என்னப்பா செய்யறீங்க, வாயை மூடு, உனக்கென்ன வீடா இல்லை, அங்க வெளியே அனுப்பினா இங்க வந்து தங்குற அறிவில்லை உனக்கு, மேலும் மேலும் எதுக்கு எங்களை அவமானப்படுத்துற, என்னதான் நீங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, எதுல ரோசம் இருக்கணுமோ அதுல இல்லை, கிளம்பு வா என்றான். இல்லை நான் வரல, அடி வாங்காத, நீ செய்த வரைக்கும் போதும், இனியாவது மகதியை நிம்மதியா இருக்க விடு, வேங்கையனை விட்டுட்டு போனேல அது அப்படியே இருக்கட்டும், நீ வா. இல்லை நான் வரல, வராமல் இங்கேருந்து என்ன செய்ய போகிற, மூர்த்தி மாமா வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். சரி மூர்த்தி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வீட்டில் இரு, அவன் வந்ததும் தாராளமாக நீ
யாரும் தடுக்க மாட்டாங்க. இல்லை, என்னையும் மூர்த்தியும் சேர்த்து வைக்க வேங்கையனால் மட்டும்தான் முடியும். உங்கள் கூட வந்தால் நீங்கள் எனக்கு உதவ மாட்டீங்க. கொழுப்புடி உனக்கு. வேங்கையனை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஏதோ உன் மேலே இருக்கிற பாசத்தால் உனக்கு உதவி செய்ய வந்தான். அதை பயன்படுத்திக்கிட்டு அவனை கஷ்டப்படுத்த பார்க்குறியா? போதும், இப்போ என்ன, உன்னையும் மூர்த்தியும் சேர்த்து வைக்கணும் அதானே? சரி, நாங்களே சேர்த்து வைக்கணும், கிளம்பு என்றான். உங்களை எப்படி நம்புறது? அடிச்சேன்னு வை, அவ்வளோதான், சுருண்டுக்குவேன். இது வரைக்கும் உன்னை நான் அடித்ததில்லை. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்த நாக்கில் சூடு வச்சுருவேன். உன்னை நம்பி நாங்கள் ரொம்பவே ஏமாந்து போனோம். நாங்களே அமைதியாக இருக்கிறப்ப நீ எங்களை நம்ப மாட்டியா? வா என இழுக்க ஜானகியும் அவர்களுடன் வர சரியாக அந்நேரம் வேங்கை வந்து நிப்பாட்டினான். ஜானியை எங்கே கூட்டிகிட்டு போறீங்க மாமா என குபேரனிடம் கேட்டான் வேங்கையன். எங்கள் வீட்டுக்கு. வேணாம், அவள் இங்கேயே இருக்கட்டும். எந்த உறவும் இல்லாதவளை எதுக்காக இங்கே தங்க வைக்கணும்? அவள் செய்தது எல்லாம் மறந்து போச்சா? அவள் இருந்தா பிரச்சனை தான் வரும். நானே அவளை கூட்டிட்டு போறேன். மாமா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, பெருசாயிடுச்சு. மூர்த்தியும் ஜானையும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போனால் அவ்வளோதான், மூர்த்தி ஜானையை விட்டுடுவான். எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது வரைக்கும் அவள் இங்கே தான் இருப்பாள் என சொல்ல அனைவருமே அதிர்ந்தார்கள். ஜானகிக்கு மட்டும் நிம்மதியாக இருந்தது. வேங்கை, என்னடா பேசுகிற? ஒன்றும் தேவையில்லை. உன் அப்பா இல்லாத நேரம் பார்த்து நீ இப்படி நடந்துக்கிறது தப்பு. அவர் திரும்பி வந்து பார்த்தா சத்தம் போடுவார் என மங்களம் சொல்ல, அதற்கு வேங்கியனும் அவர் என்ன சொன்னாலும் தட்டாமல் நான் செய்திருக்கிறேன். ஒரு முறை எனக்காக அவர் பொறுத்து போகட்டும். என்ன தப்பு? ஏடா புதுசாக எதிர்த்து பேசுகிற? என்ன செய்கிறது? யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையாவது சீராகணும்ல. அதுக்குன்னு நீ ஜானகிக்கு உதவ போறியா? அதுக்கு பதிலாக சின்ன மருமகளை பார்க்கலாம்ல. அவளையே நான் பார்க்கணும். சொல்லப்போனால் அவள் இங்கே இருக்கவே கூடாது. முதல்ல இவளை வெளியே அனுப்புங்க. அவளை ஏன்டா வெளியே அனுப்பணும்? அவள் இந்த வீட்டு மருமகள், இங்கே தான் இருப்பாள். ஒன்றும் தேவையில்லை. இங்கே முறையில்லாமல் இருக்கிறது இவள் தான். இவளால் எனக்கு மானம் போகுது என்றான். ஓ, ஜானகியால் உன் மானம் போச்சே, அதை மறந்துட்டியா? அடித்தாலும் பிடிச்சாலும் நாம சொந்தக்காரங்க. ஆனால் இவள் யாரோ தானே, எதுக்கு இங்கே இருக்கும் என மகதியை பார்த்து சொல்ல மகதியின் கண்கள் கலங்கியது. அவள் எங்கேயும் போக மாட்டா என்றார் மங்களம். உடனே வேங்கையன், அப்ப ஜானியும் எங்கேயும் போக மாட்டா என சொல்ல மகதி புரிந்து கொண்டு மங்களத்திடம், அத்தை விடுங்க, அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நானே தானே இங்கே வந்தேன், நானே கிளம்புறேன் அத்தை என சொல்ல மங்களம் துடித்தார். நீ ஏன் போகணும்? வேணாம் என சொல்ல அவள் கேட்கவில்லை. அவசரமாக வீட்டை விட்டு வெளியேற அவளுக்காக மங்களம், குபேரன், வேணி ஆகிய மூவரும் கவலையுடன் சென்றார்கள். வேங்கியிலும் ஜானகியும் வேடிக்கை பார்த்தார்கள். வீட்டை விட்டு வெளியேறிய மகதி சட்டென நின்றார். எதிரே மகேந்திரன் இருந்தார். அவரை கண்டதும் மகதி அதிர்ச்சியில் அப்பா என ஈனமாக அழைக்க அவரோ பட்டன ஒரு அறை விட்டார் அவளின் கன்னத்தில். அதில் நிலை தடுமாறி விழப்போனவளை தாங்க மற்றவர்கள் வரும் முன் வேங்கையன் வந்து பிடித்து கொள்ள அதை கண்ட அனைவருக்குமே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் வந்தது. மகதியை சரியாக நிற்க வைத்தான் வேங்கையன். அதற்குள் வீரசிங்கம், மூர்த்தி, சாந்தி என அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். தாயை கண்டதும் மகதி சாந்தியிடம் செல்ல, ஜானகி மூர்த்தியிடம் செல்ல, மங்களம் வீரசிங்கத்திடம் செல்ல, மகேந்திரனுக்கு முன்னால் தில்லாக நின்றான் வேங்கியன். இருவரும் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்து கொண்டார்கள். கண்டிப்பாக பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என அனைவருமே எண்ணினார்கள்.